அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன், இதுவரை இல்லாத அளவிற்கு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். திமுகவை நீ எங்கு தேடினாலும் கிடைக்காது என்பதெல்லாம் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசிய சாராம்சங்கள் என்ன? 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நேற்று திருப்பூர்ல பேசினாரு, இன்றைக்கு காலையில தூத்துக்குடியில பேசினாரு, இப்போது நெல்லையில பேசியிருக்கிறாரு. திருப்பூர்ல தூத்துக்குடியில பேசினதை விட அதிக காட்டமான விமர்சனங்களை தற்போது நெல்லையில் பேசிய பிரதமர் திமுக மீது வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து திமுக அகற்றப்பட வேண்டிய கட்சி, இனிமே தமிழ்நாட்டில் திமுக தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு திமுகவினர் கேட்கிறாங்க. ராமர் கோவில் தொடர்பான விவாதத்தில் நாடாளுமன்றத்தில் அவங்க பங்கேற்கல, இந்த தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் அவங்க பங்கேற்கல அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு தொடர்ந்து பதிய வைக்க, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பதிய வைப்பதற்கு திமுக முயற்சி செய்து இந்தி வேறு தமிழ்நாடு வேறு, தமிழ் வேறு இந்தி வேறு அப்படின்ற பிரிவினையை தொடர்ந்து திமுகவினர் செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு எல் முருகனை இந்தி பேசும் மாநிலங்களிலிருந்து நாங்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறோம், மாநிலங்களவைக்கு தேர்வு செய்து மத்திய அமைச்சராக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து பாஜக தரப்பில் வச்சாங்க. அப்புறம் அதிமுகவோடு அவங்க கூட்டணியில் வச்சாங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை திமுக மீது இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். திமுகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேணும் அப்படின்றதும், திமுக இனிமே தமிழ்நாட்டில் தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியலை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் பாஜகவினர் அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த விமர்சனத்தை உறுதியாக்கும் விதமாக திரு நரேந்திர மோடியுடைய விமர்சனம் இருக்கு. பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு சாமிநாதன். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் திருப்பூர்ல பேசும்போது எம்ஜிஆர் ஆட்சி சிறந்த ஆட்சி, அதை தொடர்ந்து கொடுத்தவர் ஜெயலலிதா அப்படின்னு அதிமுகவுடைய தலைவர்களுடைய நிர்வாகம் திறன் சார்ந்த விமர்சனங்களை அவர் வச்சாரு, பாராட்டுகளை அவர் தெரிவிச்சாரு. அதிமுக மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கிறத பிரதமர் தவிர்த்தாரு. இன்றைக்கு திமுக மீதான விமர்சனங்களை ரொம்ப கூர்மைப்படுத்தி இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் திமுக தேடினாலும் கிடைக்காது, தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுக அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவை அரவணைப்பதும் இருதுருவ அரசியல்ல திமுக பாஜக நிறுவ முயற்சிப்பதுமாக இந்த அரசியலை புரிந்து கொள்ளலாமா? இல்ல, கண்டிப்பா அப்படிதான் பிரதமர் உருவாக்க முயற்சி பண்றாங்க பாஜக. என்னன்னா, ஆட்டத்துல அதிமுக இல்லாத ஒரு தோற்றத்தை மக்கள் மன்றத்துல ஏற்படுத்துறதுக்கான முன்னெடுப்பா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நேற்றைக்கு ஜெயலலிதா அவர்களையும் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையும் பாராட்டிட்டு இன்றைக்கு திமுகவை விமர்சிக்கிறப்ப மக்கள் மன்றத்துல இவங்க தான் திமுகவுக்கான எதிரி அப்படிங்கிறதா ஒரு ஆட்டத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அதிமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க ஏன் பாஜகவை விமர்சிக்க மாட்டீங்க? இப்ப ஜெயக்குமார் மாதிரியானவங்க, முன்னாள் அமைச்சர் மாதிரியானவங்க பேசினா கூட பொதுவெளியில அதிமுக பலரும் விமர்சிக்கல இன்னும் பாஜகவை. அதுக்கு கேட்கறப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை விமர்சிச்சா நாங்க விமர்சிப்போம், எங்களை அவங்க விமர்சிக்கல அப்படிங்கிறாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அதிமுக அவங்க விமர்சிக்கல, மென்மையான போக்க தான் பிரதமர் கையாண்டிருக்காரு, அதிமுக விமர்சனமே செய்யல. சோ இதை வச்சு பாக்குறப்ப தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தங்கள் பக்கமா திருப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளி அரசியலை மட்டும்தான் செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல இந்த திமுக வெர்சஸ் பாஜகங்கிற எதிர்ப்பு நிலை கூர்மைப்படுத்தப்படுகிற போது அதிமுகங்கிறது பாஜகவை 2வது இடத்திற்கும் அதிமுக பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் தானே உருவாகும். இல்ல, நிச்சயமா அப்படி இருக்காது. நான் அதை அப்படி யூகிக்கல. ரொம்ப குறிப்பா இப்ப ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு 2-3 தொகுதிகள்ல தான் பாஜக பலமா இருக்காங்க. அமைப்பு ரீதியா அதிமுக பல மாவட்டங்கள்ல வலுவா இருக்கு. இன்னுமே சொல்ல போனா கொங்கு பெல்ட்ல எல்லாம் அதிமுக ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ அது பிரச்சாரமா இவங்க முன்னெடுக்கிறாங்க. இதுக்கு எப்படி அதிமுக தரப்பு பதிலடி கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்துதான் அது முடிவெடுக்க போகுது. இன்னும் அதிமுக அமைதியாவே பாஜக விமர்சிக்காம இருந்தாங்கன்னா அப்படியான ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிமுகவே கொடுக்குது அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இணைப்புல இருக்க நம்ம தொடர்ந்து பேசுவோம். திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் இணைப்புல இருக்கா. சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப கூர்மையான விமர்சனங்களை இந்த முறை நெல்லை பேச்சில் பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார். திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. திமுகவை தமிழ்நாட்டில் இனி தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு திமுகவினர் கேட்கிறாங்க. அந்த தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இந்தி வேறு தமிழ்நாடு வேறுன்னு பிளவு ஏற்படுத்த திமுக முயற்சிக்குது. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த திரு எல் முருகனை இந்தி பேசும் மாநிலங்கள்ல மாநிலங்களவை உறுப்பினராக்கி நாங்க மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பிளவை தூண்டுறீங்க, 2வது வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறீங்க, அதனால உங்களை அகற்றணும் அப்படிங்கிறது பிரதமருடைய சவாலா இருக்கு.
இல்ல இப்போ இந்தியாவுடைய பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு பொய்யை பேசி இருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். எங்களுடைய நிதி அமைச்சர் வந்து தெளிவாக சட்டசபையிலேயே விளக்கம் கொடுத்தாரு. எப்படி வந்து இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் வந்து வேற, தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் வேற அப்படின்றத தெளிவாக விளக்கி இருக்கிறாரு. அப்படி விளக்கிய பிறகும் பிரதமர் இப்படி பேசுவது வந்து மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. பிரதமருக்கு வந்து யார் இப்படி வந்து பொய்யான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இப்ப அதை தாண்டி ஆனா உங்களுக்கு வசதி இல்லையா? அது அரசியல் ரீதியாக, தேர்தல் அரசியல் ரீதியாக உங்களுக்கு வசதி இல்லையா? உங்களுக்கும் பாஜகவுக்குமான எதிர்ப்பு நிலை கூர்மைப்படுத்தப்பட்டு அது உங்களுக்கு வாக்குகளாக மாறாதா? அதிமுக பின்னுக்கு தள்ளி அந்த மாதிரி ஒரு சூழல் உருவானா உங்களுக்கு வசதி தானே? இல்ல இப்போ இது வந்து நம்ம வந்து இப்ப பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து வெறும் வாக்கு அரசியல், ஓட்டரசியலை மட்டுமே கருத்தில் கொண்டு அல்ல. பாஜகவை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சித்தாந்த ரீதியான எதிரிகள் பாஜகவினர். இப்ப சொல்றாரு இல்லையா, இந்தியை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது தேர்தலில் நிக்க வைங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்னு சொல்றாங்க. திருமதி நிர்மலா சீதாராமனும் திரு ஜெய்சங்கர் அவர்களும். அவங்கள தமிழ்நாட்டில் நிக்க வைங்க, பார்ப்போம் பாஜகவிற்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கிற அப்புறம் இந்திய மக்கள் வந்து அங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப திருப்பி ஆனா திருப்பூர், தூத்துக்குடி, நெல்லை பொதுக்கூட்டங்கள்ல திரு மோடியுடைய பேச்சை கேட்பதற்கான கூட்டம் வாக்குகளா மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஓட்டு போட்டா கூட அவங்க எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப திருப்பூர்ல போய் பேசியிருக்காரு. திருப்பூர்ல அந்த பனியன் தொழிற்சாலை நலிவடைந்ததற்கு ஒரே காரணம் யாருன்னா பாஜக அரசுடைய அந்த கொள்கைகள் தான். எத்தனை முறை சொல்லியும் அவர்கள் வந்து அந்த எந்த மாற்றாம பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய ஏற்றுமதியில இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த துணிகளுக்கு வரியை போடாம அந்த தொழிலையே, அந்த நகரமே நலிந்து போனதுக்கு ஒரே காரணம் பாஜக அரசுடைய கொள்கைகள். இப்ப தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புயலால பாதிக்கப்பட்டிருக்கு, அங்க போயிருக்காரு. எப்படி அவர் பிரதமரால ஒரு 5 பைசா கொடுக்க முடியல? பாதிக்கப்பட்ட புயலால பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு 5 பைசா நிவாரணம் ஒன்றிய அரசால கொடுக்க முடியல. குஜராத்துக்கு 1000 கோடி அப்படியே அள்ளி கொடுக்க முடிகிறது, ஒரு 5 பைசா கொடுக்க முடியல. இங்க போய் அரசியல் பேசினா அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இப்படி குறைந்தபட்ச புரிதலே இல்லாமல் யார் இவருக்கு வந்து இப்படி எல்லாம் எழுதி கொடுக்கிறா அப்படின்ற அந்த கேள்வி எழுக்கிறது. பாஜக வளர்ந்திருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல திரு மோடி. பாஜக வந்து எங்க வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வளர்ந்துருக்கு, கருத்து கணிப்புகள்ல வளர்ந்துருக்கு, கருத்து திணிப்புகள்ல வளர்ந்துருக்கே தவிர மக்களுடைய மனங்களிலே வளர்ந்துருக்கிறதா? இப்போ என்னன்னா, ஒரே சின்ன விஷயம், இது 2 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு வந்து தமிழ்நாட்டிற்காக வந்து திமுக மேல குறை சொல்லக்கூடிய இவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒரு அருமையான வாய்ப்பு வந்துச்சு. இது இப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து 2 இது வந்திருக்கு அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியாக யோசிப்போம். நம்ம அரசியல் கட்சியாக இப்படி ஒரு மோசமான புயல் வந்திருக்குன்னா என்ன செய்திருக்கணும்? ஒன்றிய அரசு உடனடியாக களம் இறங்கி நாங்கள் வந்து 5000 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறோம், இவங்களுக்கு கொடுக்கிறோம், மக்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி கொடுத்திருந்தார்கள் என்றால் அப்போ வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். சின்ன கருத்து, இன்னொரு சின்ன கருத்து முடிச்சிடுறேன். எய்ம்ஸ் 15 எய்ம்ஸ் வந்து இந்தியா முழுக்க தொடங்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல தொடங்கப்படாத வெறும் 18 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே எய்ம்ஸ் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. இப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா யார் ஏற்றுக்கொள்வாய்? இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பாஜக எப்படி வளரும்? நன்றி திரு சரவணன். இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கா. சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு அரசு அகற்றப்பட வேணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஒரு கட்சியே அகற்றப்படணும், ஏற்கனவே கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இப்போ திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சியை அகற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்கு தானா? பிரதமர் அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. பிரதமர் வந்து கட்சியை அகற்றணும்னா ஆட்சியை அகற்றணும் தாங்க அர்த்தம். கட்சியை அகற்றணும். இப்ப ஏன் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் என்ன சொன்னாரு? தீய சக்தி, முன்னாள் திமுக தலைவரை தீய சக்தின்னு தான் சொல்லுவாரு, தீய சக்தின்னு தான் பேசுவாங்க, தீய சக்தின்னு தான் அறிக்கை கொடுப்பாங்க, தீய சக்தின்னு தான் பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்க. அதான் அழிக்கப்படணும்னு சொல்றதுன்னா தனிப்பட்ட நபர்களை அல்ல, ஒரு கொள்கையை, லட்சியத்தை
ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிரான, பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற, அந்த கொள்கைகளுக்கு எதிராக, பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிராக பேசி வருகிற அந்த லட்சிய கொள்கையை அழிக்கப்பட வேண்டும் என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் நீங்க பொருள் பலனும். நீங்க தனிப்பட்ட நபர்களையோ தனிப்பட்ட இயக்கத்தையோ அழிக்கிறதுனா அந்த இயக்கத்தினுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களே அழிக்கப்பட வேண்டும். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டுற திரு மோடி இங்க திமுகவை விமர்சிக்கிறாரு. ஆனா அதிமுக மீதான விமர்சனங்களாக எதையும் வைக்கல, திரு எடப்பாடி மீதான விமர்சனங்களை வைக்கல. அதிமுக மேல உங்களுக்கு விமர்சனம் இல்லையா? பாஜகவுக்கோ திரு மோடிக்கோ விமர்சனங்கள் இல்ல, திமுக மேல மட்டும்தான் இருக்கா? தொடர்ந்து சிறைச்சாலைக்கு சென்று கொண்டிருக்கிற அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் ஐ பெரியசாமி அவர்கள் மீது மீண்டும் வழக்கு தொடரப்பட இருக்கிறது. இப்படி தொடர்ந்து தவறு செய்து ஊழல் குற்றங்களை ஆட்சி அதிகாரத்தின் மூலம் மறைத்து வைத்திருக்கிற தகவலை உயர்நீதிமன்ற நீதிபதிகளே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஆட்சியை குறிப்பிட்டு தான் பேசியிருக்கிற வழிய இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எப்படி நாம் மாற்றுவது, எப்படி மக்களுக்கு நல்லாட்சி தருவது, எப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பது என்ற அடிப்படையில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுங்கிற இடத்துல இருந்து திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற இடத்துக்கு மாறி திமுக பாஜகங்கிற இருதுருவ அரசியலை நகர்த்த பாக்குது அதிமுகவை பலவீனப்படுத்தி. அந்த நுண் அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? மக்கள் தான் ஒரு கட்சியை பலப்படுத்த முடியும், மக்கள் தான் ஒரு கட்சியை பலவீனப்படுத்த முடியும். யாருமே தனிப்பட்ட முறையில நம்மளை பலவீனப்படுத்திக்க முடியும், நம்மளை வெற்றி பெற வைக்க முடியல. மக்கள் கையில அந்த சக்தி இருக்கு. மக்கள் இன்றைக்கு பாஜக பக்கம் திரும்பி இருக்காங்க. அதைத்தான் பாரத பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் உங்களுடைய தொலைக்காட்சியிலே ஒரு அற்புதமான கருத்து கணிப்பு, ஏறத்தாழ 18.6% கருத்து கணிப்பு எங்களுக்கு அடுத்தபடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை நீங்களே வெளியிட்டிருக்க என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி நாகராஜன், இணைப்பில் இருந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. சாமிநாதன், அந்த இருதுருவ அரசியலை நோக்கி தான் நகர மாதிரி தெரியுது. அதிமுக மீதான விமர்சனங்களை பாஜக தரப்புல வெளிப்படையாக பொதுவெளியில வைப்பதற்கு அவங்க தயாராக இல்லைங்கிறத புரிந்து கொள்ளலாமா? இல்ல, கண்டிப்பா சார். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நாள் வரை தமிழக அரசியல் களம் திமுக எதிர் அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல மக்கள் மைண்ட்ல இருந்துச்சு. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திராவிடமா தேசியமா அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வரதுக்கான முன்னெடுப்பை பண்றாங்க. ஆனா இது வந்து அவங்க பண்ற முயற்சி தான். இது கைகூடும் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கூடலாம், ஆனா ரொம்ப பெரிய அளவுல ஒரு கூடிராது. முந்தைய தேர்தல்களை விட ஒரு 2% 3% கூடலாம், அதுக்கு மேல கூட வாய்ப்பு இல்ல. இந்த பேசு பொருளை அதிமுக எதிர்கொள்ளக்கூடிய விதத்துலதான் இருக்கு. அவங்க இனியும் மௌனமா இருந்தாங்கன்னா அதிமுகவை அது இன்னும் பலவீனப்படுத்தும். பார்க்கலாம் அதிமுக எப்படி இதை எதிர்கொள்ள போறாங்க, விமர்சிக்க போறாங்கிறது. நன்றி திரு சாமிநாதன், இணைப்பு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. விக்னேஷ், மற்ற செய்திகளுக்காக நீங்கள் தொடரலாம். உங்களுடைய கலந்துரையாடலுக்காக நன்றி கார்த்திகேயன்.